ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கான எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே நிறைய பேர் சில் பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது. எது வந்து நம்மளுக்கான வெக்கேஷன் ஏரியா, ரிட்ரீட் ஏரியா அப்படின்ற மாதிரி ஃபோனில் சர்ச் பண்ண ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து, அதுக்கப்புறம் அதுக்கான பேக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு நான் இப்போவே பிறண்டாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு யூஆர் ரிலாக்ஸிங் தேர் அப்படின்ற மாதிரி. லைக் ஒரு சில பேர் வந்து இதுக்கு போகிறீங்க போல இருக்குது, என்னது பாலி, மால்டிவேஸ், அங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதா இருக்கட்டும். இப்போவே யோசிச்சுட்டு இருக்கலாம் அங்கே போகணும் ஒரு தடவை அப்படின்ற மாதிரி. இல்லாட்டி ஆல்ரெடி போகிறதுக்கு பிளானிங்லாம் நடந்துச்சு, போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி தட் வில் ஒரு மாதிரி அங்கே போயிட்டு அந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்கிற ஏரியாவில் போயிட்டு நல்லா சூட சூட காஃபி குடிக்கும்போது அந்த சென்சேஷன் வரும், அந்த ஃபீலிங் அப்படியே ஹெவனில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரண்ட் கலெக்டிவ் எனர்ஜி. டேக் வாட் எவர் ரெஸ்னேட்ஸ் அண்ட் லீவ் த ரெஸ்ட். வேர் ஹெட்ஃபோன்ஸ், இல்லாட்டி இன்க்ரீஸ் யோர் வால்யூம். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்தே போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த தாட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நாமளே வந்துட்டு க்ரியேட்டிங் வித் ஏஐ கிராஃபிக்ஸ். இப்போது அதுலேயே வந்துட்டு நிறைய ஜாப்ஸ் வந்திருக்கு. ஈவன் யூடியூப் எடிட்டிங். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, சைட் பிஸ்னஸாவோ இல்லை மெயின் பிஸ்னஸாவோ. அப்புறம் வந்துட்டு யூஆர் ட்ரைங் டு ஹீல் யுவர் செல்ஃப் எனர்ஜெட்டிக்கலி, சவுண்ட் ஹீலிங். அப்புறம் வைப்ரேஷன் டியூனிங் ஃபோனுக்கு வச்சுட்டு அந்த ஹீலிங். அப்புறம் வந்துட்டு அந்த லெமஃபரான்னு சொல்லுவாங்க, ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்புறம் யூஆர் ட்ரைங் டு காம் யுவர் மசில்ஸ், யூஆர் ட்ரைங் டு காம் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா கூட ஜஸ்ட் சில் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மற்றவங்க எவ்வளோக்கு எவ்வளோ என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு அபண்டன்ஸ் அதிகமாகும் அப்படின்ட்டு யுவர் ஆல்கமைசிங் தட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 4 கார்டு நான் கடைசிக்கு வரேன். சார் யுவர் ஆல்கமைசிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் அதை வெளியவே சொல்லிடுறீங்க. நீ எவ்வளோ தப்பாக பேசணும்னு பேசிட்டு போ, நீ என்ன வேணாலும் என்னை போய் தப்பாக சொல்லு. ஆனால் நான் வந்து நீ சொல்கிறது அந்த வார்த்தைகளை வச்சு ஐ வில் கிரியேட் அபண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க வாய் மூடிக்குச்சு. என்னடா அது அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்துட்டு உங்களை நீங்களே அழகு பார்த்துக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி ஜஸ்ட் என்ஜாயிங் லைஃப். அதோட இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பக்கெட் லிஸ்ட், டு டூ லிஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த நேச்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காமிங் சென்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஆர் ஜஸ்ட் ஹோல்டிங் ஆன் பட் ஸ்டில் யூ ஃபீல் கைண்ட் ஆஃப் ரிலீஃப்ட். ஸோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எங்கேயாவது வெக்கேஷன் போகலாம். ஸோ ஃபேமிலிக்கு என்ன பிளான் பண்ணலாம், அடுத்தடுத்து நம்ம ஃபேமிலி என்ன பண்ணுறது, அந்த மாதிரி வந்துட்டு யுவர் பிளானிங் சொல்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸை போடுறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து காலேஜ் எப்படி போகிறது, எங்கே போகிறது, அப்புறம் ஸ்கூல் நெக்ஸ்ட்டு கோர்ஸ் அவங்க என்ன எடுக்கிறது, அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, என்ன யூனிஃபார்ம் போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிது, சின்ன விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம். அந்த காஞ்சு போன இலையை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு இன்னும் புரியாத என்ன சொல்கிறது, ஒரு நிம்மதின்னு சொல்லலாம். ஆனால் இன்னமும் வந்துட்டு ஒரு சில பேர் கேரிங் தியர் ட்ராமா, அதை பற்றி யோசிக்கும் போதே மூஞ்சி ஒரு மாதிரி போயிடுது. அது வரைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் பட் இதெல்லாம் டெம்ப்ரரியாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அதை சரி பண்ணலன்னா அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க கார்ட்ஸில். பாருங்கள் மூஞ்சி வந்து ஒரு மாதிரி ஸ்வைன்னு போயிடுது. ஹீ இஸ் நாட் ஹாப்பி, ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களோட இன்னர் சைல்டு அவங்க தேடி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னர் சைல்டு ஹீலிங். அப்புறம் அவங்களே வந்து ஒரு குழந்த மாதிரி அவங்க இமேஜின் பண்ணிவிட்டு சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷத்தை பட்டுக்கிட்டு ஃபிகரன்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு பீட் பாக்ஸிங். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த பண்ணும்போது தட் கெட்டிங் டெம்ப்ரரி ரிலீஃப். ஆனால் பெர்மனெண்ட் ரிலீஃப் எப்போ கிடைக்கும், ட்ராமா ஹீல் பண்ணும் போது தான். அதை அக்னாலேஜ் பண்ண அது என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு கோ ரிசர்ச்சிங். அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ரிலாக்ஸிங் வந்து ஷார்ட் லிவ் தான்.
மேஜர் என்ன பண்ணணுமோ அதான் நீங்கள் பண்ணணும். அப்புறம் இன்னர் சைல்டு, நெவர் இக்னோர் யோர் இன்னர் சைல்டு. ஓகே, அதை வச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து வாட் இஸ் ஐயோ, ஜஸ்ட் அ மினிட், கார்டெல்லாம் கீழே உழுது. எனிவேஸ், அப்புறம் இங்கே ஒரு சில பேர் வந்துட்டு இன்னொருத்தங்களை வந்து தனக்கு செட்யூஸ் பண்ணணுன்ற மாதிரி தப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு யூஆர் ஆஸ்கிங் ஃபார் அ டாரட் ரீடர். என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி டூ மச் கான்சென்ட்ரேட்டட் இன் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அது வந்து இட்ஸ் அ மிஸ்ட்ரியாக இருக்கணும், அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். ரொம்பவே வந்து இதுலேயே உள்ளே போகிறது கூட டேரட்டில் வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறது கூட ஒரு அடிக்ஷனாக மாறிடும். அதுவே வந்து உங்களுக்கு இதை வச்சு தான் நான் டிசிஷன் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மாறிடும். உங்கள் டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். இது சும்மா தான். ஓகே, சும்மா என்ன சொல்கிறது, இதை வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம், ரொம்ப பார்க்கக்கூடாது, புரியுதா? இது நான் டேரட் பிஸ்னஸில் தான் இருக்கேன், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஐ கேர் ஃபார் எவ்ரிபடி அவுட் தேர். ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங் திஸ். நிறைய பேர் இதை அப்யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒருத்தரை வந்து தனக்கு வசமாக பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்காக வந்து அடுத்தவங்களோட ஃப்ரீ வில் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ ஒருத்தரை வந்து ஒரு பிளாக் மேஜிக்கில் செடியூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி நீங்கள் அவங்கள செடியூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கணும். அவங்க அதில் ஸ்ட்ராங்காக நான் இருக்க மாட்டேன், அவங்க கூட இருக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சிட்டா உங்களால் எவ்வளோ மேஜிக் போட்டாலும் எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். ஓகே, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, ஸோ உங்கள் பெட்ஸ் கூட நீங்கள் பேசுகிறது, அவங்க கூட கொஞ்சம் கனெக்ட் ஆகிறது, அவங்க கூட விளையாடுறது, ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும். அண்ட் ஈவன் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு மூவ் சர்டன் திங்ஸ், முன்னாடி இந்த டீ போய் பின்னாடி போடுறது, அப்புறம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, சேரை, டிவி, அப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தள்ளி வச்சா கூட இட் வில் ஷிஃப்ட் யுவர் எனர்ஜி. அப்போது நீங்கள் சேடாக இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுங்கள், திங்ஸை கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். இட்ஸ் ஃபெங்க்ஷுவி, அதில் வர ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் தான் இது. திங்ஸை மூவ் பண்ணி வச்சிங்கன்னா கூட அந்த எனர்ஜி தன்னால் மாறும், அந்த ரூமில் இருக்கிற எனர்ஜி மாறும். அப்புறம் வந்துட்டு ஸ்க்ரையிங் ட்ரை பண்ணலாம், ஃப்ளேம் ஸ்க்ரையிங், கேண்டில் டிவினேஷன், இல்லாட்டி வாட்டர் டிவினேஷன். ஸோ ட்ரை டிஃப்ரெண்ட் டிவினேஷன்ஸ். ஓகே, ஸோ யூல் கெட் கிளாரிட்டி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி அதை பண்ணுறவங்கள பார்த்துட்டு யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் வே யுவர் அட். அதுக்கப்புறம் another thing coming to ரியல் லைஃப் இன்சிடெண்ட். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த லவ் ஸ்பெல் பண்ணணும், நான் ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணேன், எவ்வளோ சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறா, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு அவள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு மேலே ஒரு பிளாக் மேஜிக் ஏதாவது போடுங்க, ஷீ மஸ்ட் கம் டு மீ, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் லவ் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், உங்களுக்கு ஃப்ரீ வில்னு ஒரு விஷயம் இருக்குங்க, ஃப்ரீ வில் இல்லாட்டி ஃப்ரீ வில் வந்துட்டு அவங்களுக்கு அது பிடிக்கல, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, மனதளவுலையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணாலும் செட் ஆகாது, உங்கள் சைடில் வந்து நீங்கள் ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன். அந்த சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க, அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஸ்பெல் வந்து உங்களுக்காக தானே ஒர்க் பண்ண போகுது, அப்போ நீங்களும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து செய்யணும் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு நான் வந்து நானே செய்கிறேன் அப்படின்னா, நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு டாமினேட்டிங்காக இருந்துச்சு அந்த எனர்ஜி. ஸோ நான் ஓகே. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதான் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஏதாவது எஃபோர்ட் போடணும், ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இப்போ பண்ண போகிற விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் போடணும் அப்படின்னா, சரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். சரி அப்படின்னு உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேன், சொல்லாமல் செஞ்சாரா வந்து தப்பு, நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே, ஃபுல்லாக கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒர்க் ஆகாது, ஃப்ரீ வில் அதில் தான் சொல்லிட்டேன். அப்புறமா வந்துட்டு நான் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் மேபி இட் டிடன்ட் ஒர்க் பிகாஸ் ஹி டிடன்ட் டூ எனிதிங், ஐ கெஸ், அவரோட சைட்லேருந்து. அதுக்கப்புறம் இட் டிடன்ட் ஒர்க், நீங்கள் வந்து சொன்னீங்க ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு. சபா, நான் என்ன சொன்னேன், அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ ஒருத்தர் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க,
இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்பெக்ட் தட். கன்சென்ட் இஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது உங்களை இப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் ஏற்றுப்பீங்களா? முடியாதுல்ல. ஸோ எல்லாரும் அப்படி தானே. இது ஒரு சின்ன விஷயம் ஐ ஹேட் டு ஷேர். ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? எதுவாக இருந்தாலும் மனசு கல்லாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருக்கணும். அப்புறம் செரிஷ் யுவர் மெமரிஸ், செரிஷ் த பீப்புள் ஹூ ஆர் வித் யூ ரைட் நவ். மேக் மெமரிஸ் வித் தெம். சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரசிங்க. ஓகே, பிகாஸ் அது எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ உங்கள் சுற்றி இருக்கிறத அப்சர்வ் யுவர் என்விரான்மெண்ட். இட் வில் டீச் யூ அ லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, யா. ஓகே, நடுவில் வந்து பிளாக் ஆகிடுச்சு. சம்மன் டசன்ட் வாண்ட் மீ டு ஸ்பீக். அவங்களோட உண்மையில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ற மாதிரி மேபி தி ஆர் ஃபீலிங். அதனால தேர் எனர்ஜி இஸ் கைண்ட் ஆஃப் பிளாக்ட் மீ. ஸோ பாதியிலே வந்துட்டு நின்றுட்டு திரும்ப இது ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், சைக்கிக் ஷீல்டிங், ஹீலிங் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் வந்துட்டு உங்களோட ஃப்ரீவில் இல்லாமல் மற்றவங்க உங்களை வந்து செடியூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீவில் வந்து ஒரு வேளை ஒரு பர்சன் ரொம்ப மந்தமாக இருக்காங்க, அவங்க மண்டையில் எதுவுமே இல்லை, ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்க, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருக்காங்க, டெஸ்பரேட் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு எந்த ஒரு மேஜிக்காக இருந்தாலும் ஈஸியாக தூக்கிடும். ஓகே, பட் வந்து ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த மேஜிக்காலும் ஒன்றும் செய்ய முடியாது, வேஸ்ட்டாக தான் போகும். எவ்வளோ ஸ்ட்ராங்கான மேஜிக்காக இருந்தாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். ஓகே, யா. அப்போ வந்துட்டு ஃப்ரீ வில் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வந்து வேற ஒருத்தர் கூட விரும்பிகிட்டு இருக்காங்க, இல்லாட்டி அவங்க உங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, எப்போ போனாலும் வேணாம்னு சொல்கிறாங்க, திட்டி அமுச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துடணும். நீங்கள் வந்து அதை கன்சென்ட்டை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஓகே. இது வந்துட்டு இட் குட் பி யூ ஆர் இட் குட் பி சம்மன் எல்ஸ். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு இன்டர்பிரட். யுவர் லைஃப் குட் பி டிஃப்ரெண்ட். ஸோ வந்து மேபி சம்மன் இஸ் ட்ரைங் டு டூ தேட் டு யூ ஆர் யூ ஆர் டூயிங் தேட் டு சம்மன். ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ரீ வில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிக்கல வேணான்னு சொல்லும் போது நீங்கள் அதை செடியூஸ் பண்ணுறதுக்கு, லைக் அவங்கள திருப்பி உங்கள் லைஃப்பில் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ தான் டிவினேஷன் போட்டாலும், என்ன தான் பண்ணாலும், என்ன மேஜிக் யூஸ் பண்ணாலும், அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான மேஜிக்காக இருந்தாலும் அது யூஸ் ஆகாது. உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும், இல்லாட்டி அது வேஸ்ட்டாக போகும், செஞ்சதுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. லெட்ஸ் நாட் டூ தேட். இங்கே நிறைய பேர் அதான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யா, வேறு வந்து யூ ஹாவ் டு கெட் யுவர் செல்ஃப் ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரிப்பேர்ட். ஓகே, கீப் யுவர் செல்ஃப் ப்ரொடெக்டட், ப்ரிப்பேர்ட். லைக் என்ன மார்ஷல் ஆர்ட்ஸ், அதுலேயே வந்து எனர்ஜி ஹீலிங், டைச்சி காங். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸு செய்யுங்க. உங்கள் பாடி ஃபிட்டாக இருக்கணும். பாடி ஃபிசிக்கல் அது கேட்டகரி, அப்புறம் வந்து மென்டல், ஸ்பிரிச்சுவலி எல்லாத்துலேயும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா அப்போ வந்து யூ கேன் டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் இன் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி ப்ராப்ளமேட்டிக்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யூ வில் பி ஈஸிலி டார்கெட்டட். ஓகே, I hope this helps. Love and light plus be. This is your current energy right now, current collective energy. Take whatever resonates and leave the rest. Consider subscribing, liking, sharing, commenting. Push on the notification button for more such amazing videos. Thank you.